வணக்கம் நண்பர்களே. கற்றுக்கொள்வதாக முடிவு எடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற சிந்தனையுடன் இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குருமா ரெசிபி பார்க்க போகிறோங்க. அடுப்பில் ஒரு வானல் வச்சு வானல் நல்லா காஞ்ச உடனே சின்ன குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பிரிஞ்சி இலையை 2 கிள்ளி போட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை 2 நீல வாக்கில் கீறி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். வெங்காயம் 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அந்த வெங்காயத்தோடவே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோடே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதங்கினீங்கன்னா உங்களுக்கு வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நான் 2 வாழைக்காயை இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளியோடவே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கங்க. அந்த கிரேவி வாழைக்காய் எல்லாம் ஒன்றா கிளறினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கங்க. கிண்டிட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. அந்த கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சியில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது அரைக்கிறதுக்குள்ளே நம்ம அங்கே வானலில் கொதிக்க வச்ச குழம்பு நல்லா கொதித்து காயும் நல்லா வெந்திருக்குங்க. இதை நல்லா கிண்டி விட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கங்க. உங்களுக்கு இதை விட அதிகமாக குழம்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரே ஒரு கொதியிலே குழம்பை இறக்கிடலாங்க. குருமா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே நம்ம வாழைக்காய்னாக்கா ஒரு வறுவல் அப்படி இல்லைன்னா பஜ்ஜி இதுதான் செய்வோம் பொதுவாக வீட்டில். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காயை வச்சு இந்த மாதிரி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் பிரமாதமாக இருந்துச்சு. என்னோடய குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷு தேவையே இல்லைங்க. இதில் உள்ள வாழைக்காயை இந்த சாதத்தோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. சூடான சாதத்தோடு போட்டு என்னோடய குழந்தைங்க விரும்பி இந்த குழம்பை சாப்பிட்டாங்க. நான் என் பிள்ளைகளுக்காக அப்பளமும் எக்ஸ்ட்ரா பொரிச்சு வச்சுருந்தேன். நான் நீங்களும் வீட்டில் ஒரு தடவை இந்த வாழைக்காயை வச்சு இந்த மாதிரி குருமா ஒன்று செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.